ஹே காய்ஸ், ரொம்ப டேஸ்ட்டான குறைவான சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இதே ரேஷியோ ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 மணி நேரம் ஊற வச்சு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1.5 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கடுகு, வெந்தயம் பொரிஞ்சோடனே பச்சை மிளகா 2, 15 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான காய்கறி, நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி காய்கறி வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு நான் லெமன் சைஸ் புளியை 1/2 நாள் போல் ஊற வச்சுருந்தேன். அதையும் லைட்டாக ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அதில் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக தாளிப்புக்கு நெய்யில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் வதக்கி சேர்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.